மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து பூர்ணிமா பண்ணும் அலப்பறைகள் ஒரு பக்கம் பல பேருக்கு மொக்கையும் கொடுக்குறாங்க. எந்தெந்த இன்ட்லாம் எப்படி கொடுக்கணுமோ அதெல்லாமே சுவாரஸ்யமா கொடுத்துட்றாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா கடைசியாக ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க, அதை பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ இது தாங்க முடியலரா அப்பா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். பூர்ணிமா மற்றும் யார் அது விஷ்ணுவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபேமிலி என்ன ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்வியூலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே வந்த போடில் விஷ்ணு காலிங்க, ஒரே போடு விஷ்ணு காலி. என்னென்னா விஷ்ணுவையும் பூர்ணிமாவும் அவங்க பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது, சண்டை போடும்போதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் தெரியுது. அந்த அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சண்டை போடுறாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. வீட்டில் பூர்ணிமாவும் அவங்க அண்ணனும் இந்த மாதிரி தான் சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு ஆஃப். பூர்ணிமா அவங்க அண்ணன் பேர் கார்த்தி அண்ணன். இப்போ எல்லாருமே வந்து விஷ்ணுவை கார்த்தியனா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க லைவ்ல. ஒரு பக்கம் விஷ்ணு அந்த அண்ணன் சொன்ன உடனே ஆஃப் ஆகிட்டாரு. என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார் விஷ்ணு ஒரு பக்கம் இது சொன்னவொடனே. இன்னொரு பக்கம் வந்து நான் இந்த வீட்லேயே இருந்துருவா, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னும் போது நான் விச்சு அம்மா கூட செட்டில் ஆகிறேன், விச்சு மம்மி கூட இங்கே செட்டில் ஆகிறேன்ற மாதிரி பூர்ணிமா அம்மா பேச, உடனே பூர்ணிமா நீலாம் எங்கே சரிப்பட்டு வர மாட்டேன், வேணா நான் வெளியே போயிடறேன், நீ வீட்டுக்குள்ளே இருந்துறே ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து வெளியே ஐஷு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு வார்த்தை கேட்டோன்னே இவர் நிக்சன் வந்து இந்த ஐஷுவா அந்த ஐஷுன்னு நினச்சிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் மாறுது. அந்த ஐஷு இல்லடா இது வேற ஐஷுடா அப்படின்னும் போது அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணுறாரு. என்னங்க பார்த்தீங்களாங்க, மாயா பூர்ணிமாவோட ரிலேஷன்ஷிப் தனி, மணி ரவினாவோட ரிலேஷன்ஷிப் தனி, அதே மாதிரி நிக்சனோட ஐஷோட ரிலேஷன்ஷிப் தனி அப்படின்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து பாட்டு பாடுறியாமான்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட பாட்டு பாடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விம் இருக்குல்ல, அந்த விம்முக்கு ஓட்டு போட சொல்லி இந்த ஓட்டுலாம் போட்டுட்ருக்கோம், கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. உள்ளே போனப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்மால் பாஸில் போனதுக்கப்புறம் ஸ்மால் பாஸை பேச சொல்லி கேட்டாங்க. ஸ்மால் பாஸும் 2 வாரம் கழித்து வந்து ஸ்மால் பாஸும் அவங்கள வரவேற்று வெல்கம் பண்ணி இது ஒரு விஷயம் நடந்துட்டுது. கடைசியாக வந்து அட்வைஸ் மோடுக்கு தாங்க வரணும். அந்த அட்வைஸ் மோடு என்னென்னா அர்ச்சனா தான் தனியாக போய் எதனா சொல்கிறது இருந்தால் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லறதுக்கு அர்ச்சனா அமிச்சோன்னா உள்ளே போயிட்டு பூர்ணிமா அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, சூப்பராக கேம் விளாட எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, கடந்த 2 வாரம் நல்லா இருந்தது அதே மாதிரி இருந்துரு அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க. கடந்த 2 வாரமாக எப்படி இருந்தோ அப்படி இருந்துரு, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்றது இன்ட் என்னன்னா, ஸோ இந்த 2 வாரம் ட்ராவலே இதுக்கப்புறம் வரணும், மற்ற எதுவுமே நீ காட்டக்கூடாது, மற்ற எதுவுமே வரக்கூடாது அப்படின்றத ஒரு இன்ட்டாக எடுத்துக்கணும் பூர்ணிமாக்கு. இதுதான் இன்ட் பூர்ணிமா பொறுத்தவரையும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசுறது வள கொலன்னு லென்த்தாக பேசிகிட்டு இருக்கிற, அந்த மாதிரிலாம் லென்த்தாக பேசக்கூடாது, பார்க்குறதுக்கே இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா என்னம்மா நீ சொல்கிற, லென்த்தமாக நான் பேசுகிறேன், நீ இப்போ பேசுறது கரெக்டாக தான் தெரியும், ஆனால் நீ வெளியே வந்து டிவியில் பாரு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு உனக்கு பார்த்தா புரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஓப்பனாக. அதுக்கேற்ற மாதிரி நீ எந்த ஷோக்கு எதுக்கு வந்த, உன் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு தானே வந்த, டேலண்ட்டை ஷோ பண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, டேலண்ட்டை உனக்கு நடிக்க தெரியும், அப்புறம் பாட்டு பாட தெரியும், டான்ஸ் இதெல்லாம் தெரியும்ல, எல்லாத்தையுமே ஷோ கேஸ் பண்ணு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல முத்தழகு கேரக்டரில் நீ பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், டைலாக்லாம் பேசுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சேன், நீ எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு என்ட்ரியும் இதை மொத்தத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டாங்க. டீட்டெயிலாக சொல்லனாலும் இந்த ஒரு சில இன்ட்லாம் கொடுத்துட்டாங்க. வெளியே வந்து மாயா எப்படி போயிட்டு இருக்கு, மாயாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னும் போது மாயா அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சாங் வந்து செமையா ஆடின மாயா, கிட்டத்தட்ட 100 வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்றத சரியான உருட்டு 100 வாட்டி பார்த்துட்டாங்களாம் மாயாவோட கண்ணோடு காண்பதெல்லாம் சாங்கை. நானே ஒரு வாட்டி கூட அதை பார்க்க முடியல என்னால், அதை 100 வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்ற பேரில் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல. இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுமா நீ, என் பொண்ணு அப்படின்ற மாதிரி மாயா வந்து அவங்களோட பொண்ணாக மாறிட்டாங்களாம். ஸோ பூர்ணிமா இல்லைனா கூட பரவாயில்ல, நீ என் கூட வந்துரு செல்லம், என் செல்லம் அப்படின்ற மாதிரி, என் வீட்டுக்கு வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா அவங்க அம்மா வந்து மாயாவை பாராட்டுற விதெல்லாம் இருக்குது. ஐயோ என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்னன்னா, ஸோ பூர்ணிமா அழும்போது மாயா ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்களே, ஸோ அந்த அம்மாவை அந்த எமோஷனில் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு ரீசன் தான் மீன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த ஒரு 100 வாட்டி சாங்கை பார்த்தேன்னு தான் எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் பகிரங்கமாக இருந்தது அப்படின்றது தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் 24 மணி நேரம் லைவ் ஓடிட்டு இருக்குமா மக்களே, டிவி ஆன் பண்ணாவே லைவ் ஓடிட்டு இருக்குமா, லைவே பார்த்துட்டு இருப்பாங்களா. அதில் பல விஷயங்கள் சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கங்கெல்லாம் போட்டு போகிறாங்க. பட் என்னென்னா வெளியே நடக்கிற பூர்ணிமாவுக்கு நடந்த நெகட்டிவிட்டை வீட்டுக்குள்ளே காட்டக்கூடாது, அதை ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கன்வே பண்ணிடுறாங்க. குறிப்பாக வந்து போராடிடும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராடணும், கிவ் அப் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் போராடி அதை மாற்றிட்டு ஜாலியாக உள்ளே வாங்க, எல்லாத்தையும் போராடி என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நெகட்டிவ் பேர் இருக்கிறதுன்றதையும் ஒரு ஸ்லைட்டாக சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி நீங்கள் வேறு மாதிரி வரணுன்ற மாதிரி ஒரு இன்ட்ரியும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது. அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.